இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலகரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வேதத்தில் இருந்து நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு நிபந்தனைகள் அல்லது சில வழிமுறைகள், பிள்ளைகள் ஆன பின்பதாக, பிள்ளைகள் ஆயிட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைங்க, பிள்ளைகள் ஆன பின்பதாக, தேவனுடைய பிள்ளைகள் ஆன பின்பதாக அவர்களுக்கு சில காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொல்லி வேதத்திலும் தொடர்ச்சியாக இந்த நாளிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவரிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒருவன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக மாறும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிலாக்கியம் என்ன அப்படின்னா, நீர் என்னிலும், சொல்றாரு பாருங்க, நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன், உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும். அப்போ இங்கே ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறின உடனடியாக பிதாவானவரும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறது போல நாமும் அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுகிறோம். தேவனின் அன்புக்கு அல்ல, ஆண்டவரின் அன்புக்கு, பிதாவானவரின் அன்புக்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போது, அவர்களுடைய புத்திரராக நாம் மாறும்போது, அந்த ஐக்கியத்திலே, அந்த அன்பிலே நாம் இணைக்கப்படுகிறோம், நாம் ஒன்றாகி விடுகிறோம். அப்போ நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக அல்லது பாதுகாப்பினுடைய அரணுக்குள்ளாக நாம் நுழைந்து விடுகிறோம், அன்பிற்குள்ளாக நுழைந்து விடுகிறோம். அப்போ ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிதாவானவரிடத்திலும் குமாரனிடத்திலும் அனுமதி பெற்ற பின்பதாகவே நம்மிடத்துல வர முடியும். என்னுடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுகிறோம். அப்போ தேவன் நம்மேல் வைத்த அன்பு பெரியது, ஆண்டவன் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அந்த அன்பிற்கு ஆழம், அகலம், நீள, உயரம் கிடையாது, நம்ம பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு பெரிய அன்பு வைத்த ஆண்டவருடைய அன்புக்கு நாம் பாத்திரவான்களாய், பாத்திரவாட்டிகளாய் மாறும்போது, அந்த கிறிஸ்துவின் அன்பு, அந்த சிறப்பான கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது, அந்த அன்பின் வெளிப்பாடு, அந்த கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாடு நம்மை பாதுகாக்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடு. அவருடைய அன்புக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா இஸ் ப்ரொடெக்டட். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய அன்பு நம்மை பாதுகாக்கும். அவருடைய அன்பு நம்மை பாதுகாக்கும். இன்னைக்கு அந்த அன்பின் பாதுகாப்பின் அன்பிற்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கும். அந்த அன்பிற்குள்ளே நாம் ஐக்கியமாய் இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கும். உலகத்து மனுஷனுடைய அன்பு வித்தியாசமான ஒரு அன்பு. பணம் இருந்தா உங்கள்கிட்ட அன்பா இருப்பாங்க, காசு இருந்தா உங்களை புகழ்வாங்க, எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க புகழப்படுவீர்கள். ஆனா ஒண்ணு இல்லாத சூழ்நிலை, உங்களுக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலே யாருமே உங்களை புகழ மாட்டாங்க.
என்ன சொல்லுவாங்க, அவன்கிட்ட போனா ஒண்ணும் இல்லைங்க, அவன் ஒண்ணு இல்லாதவன், அவன்கிட்ட போகவா, அவன் எது இல்லாத ஆள். யாரு சொல்லும்? இந்த உலகம் சொல்லும், இந்த உலகம் சொல்லும். ஆனா கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது அந்த அன்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். எல்லா சூழ்நிலைகளும் அவர் அன்பு நம்மோடு கூட இருக்கும். அந்த அன்பு இருக்கும்போது அந்த பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும். அந்த அன்பிற்கு நாம் பாத்திரவான்களாய் பாத்திரவாட்டிகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துவின் அன்புக்கு நாம் பாத்திரவானாய் பாத்திரவாட்டிகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பிற்கு நாம் பாத்திரவானாய் பாத்திரவாட்டியாய் நடந்து கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வதிக்கிற அல்லது நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற பாதுகாக்கிற அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும். அப்போ அந்த அன்பு நம்மை வழி நடத்துங்கிற விசுவாசம் நமக்குள்ளே வளர வேண்டும். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தையும் மிகப்பெரிய அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அது கொண்டு வரும். இன்னைக்கு அந்த அன்பிற்குள்ளாய் கட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். அந்த அன்பிற்குள்ளாய் நாம் கட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அந்த அன்பு இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறதா? அந்த அன்பிற்குள்ளாய் இதுவரைக்கும் நம்ம இல்லாமல் இருப்போமானால் அந்த கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளே கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பிற்குள்ளாய் நாங்கள் இணைப்பதற்கு அன்பிலே கட்டப்பட்டிருப்பது உதவி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.